அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசி யோகத்தை யாரெல்லாம் கற்றுக்கலாம், யாரெல்லாம் கற்றுக்கக்கூடாது? இப்போ கை காலை இழந்தவர்கள் கற்றுக்கலாமா? அவங்களால செய்ய முடியுமா? இப்போ கண் பார்வையற்றவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களால இந்த வாசி யோக பயிற்சியை செய்ய முடியுமா? இந்த ஊமையாக இருக்காங்க, இவர்களால் இந்த வாசி யோக பயிற்சியை செய்ய முடியுமா? அப்படி அவர்கள் செய்தாலும் அவர்களால் முக்தி அடைய முடியுமா, ஞானோதயம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வாசி யோக பயிற்சியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு என்ன அப்படின்னால், உங்களுடைய சுவாசமாகப்பட்டது மூலாதாரத்தில் இருந்து உச்சந்தலை வரை நீங்கள் மேலேறி கீழே இறக்க வேண்டும். நீங்கள் இதை மாதிரி கண்டிஷனில் இந்த உடல்நிலை இருந்தாலே போதுமானது. ஒரு உயிர் வாழுது அப்படின்னாலே அது வாசியோக பயிற்சியை கற்றுக்கொள்வதற்கு எல்லா தகுதியும் உள்ளது. இப்போ கண் பார்வையற்றவர்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கலாமான்னா கற்றுக்க முடியும். அவர்கள் காது கேட்கும், அவர்களுக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனால் காது கேட்கும். அப்போ காது கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்கு அந்த பயிற்சியை பற்றிய நெளிவு சுழிவுகள்லாம் சொல்லி கொடுத்து அந்த வாசியோக தீட்சையை நம்ம அவருடைய காதருகே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இப்படி ஊமையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் சொல்வதை புரிந்து கொள்ளும் தன்மையில் அவர்கள் இருந்தார்களே ஆனால் இவர்களுக்கு வாசியோக பயிற்சியை சொல்லிக் கொடுத்து முக்தி அடைய செய்து விடலாம். மிக மிக வயசானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு மட்டும்தான், ரொம்ப வயசானவங்க, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 70 வயதை கடந்தவர்கள் தான் இதை பண்ண முடியாது. ஆனால் 70 வயதை கடந்தவர் மிகவும் திடமாக இருக்கிறார், சுவாசத்தை இழுக்கும் அளவிற்கு திடமாக இருக்கிறார்னா அவராலையும் செய்ய முடியும். இதற்கான வயசுலாம் கிடையாது. அந்த சுவாசத்தை இழுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்தால் போதுமானது. அவர் உடம்பில் அந்த உயிர் இருக்கணும், அது மேலும் கீழுமாக அதை இயக்குவதற்கான தன்மை அந்த உடலில் இருக்கணும். கை இருந்தாலும் சரி, கால் இல்லைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த ஜீவன் நடமாடுவதற்குரிய